இந்த நிரம்பாத பயோசெப்டிக் டேங்க் அப்படின்றது என்னது சார்? இப்போ வந்து நம்ம வீடுல செப்டி டேங்க் கட்டுறோம் சார். நம்ம எவ்வளோ பெரிய டேங்காக கட்டினாலும் எவ்வளோ காஸ்ட்டில் கட்டினாலும் ஒரு 6 மந்த்லேயோ 1 இயர்லேயோ வண்டி வச்சு எடுக்கிற சூழ்நிலை வந்துடும். நம்மளுடைய செப்டிக் டேங்க்கில் வந்து அந்த பிரச்சனை கிடையாது. எப்போவுமே வண்டி வச்சு எடுக்க தேவையில்லை. அதை விட சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளும் அவலம் இதில் இல்லை. ஒரு 1 இயர் நான் ஒரு டேங்க் கூட நான் வெளியே கொண்டு போக முடியலை சார். எப்போவுமே நிரம்பாதுன்னு சொன்னால் எப்படி நிரம்பாதுன்னு கேட்பாங்க. ஒரு இருக்கிற பொருளை வெளியே கொண்டு வரது ஈஸி, ஆனால் இல்லாத ஒரு பொருளை அறிமுகப்படுத்தி கொண்டு வர்றதுங்கிறது கஷ்டம். அந்த கஷ்டத்தை நான் ரொம்ப அனுபவப்பட்டேன். ரவுண்டாக பண்ணுனா பயோ டேங்க்குன்னு சொல்கிறாங்க, பண்ணி அதில் பெயிண்ட் அடிச்சிடுறாங்க. என் பெயிண்ட் மாதிரி டூப்ளிகேட் நிறையா இருக்காங்க. என் கூட தான் என்னோட கம்பெனி தான் சொல்கிறாங்க, என்னுடைய பார்ட்னர்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல, நிறைய டூப்ளிகேட்ஸ் வந்துட்டாங்க. இதுக்கு வந்து அதிகமான அளவில் இடம் செலவழியுமா? இடம் செலவே ஆகாது சார், இதில் மெயின் அதுதான். ஸோ இப்போ இந்த ப்ராசஸில் வந்து இங்கே ஒரு பாக்டீரியா போடுறதா சொன்னீங்க. ஸோ இந்த பாக்டீரியா வந்து நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு தடவை போடணும்? அண்ட் இது வந்து ஒரு வகையில் மெயின்டெனன்ஸாக மாறுமா? இயர்லி ஒன்ஸ் போடுறது சார். அது ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 1000 rupeesக்கு கீழே தான் வரும். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவ்னீத். இது உங்களோட எதிர்நீச்சல். அண்ட் இன்னைக்கு நம்மளோட எதிர்நீச்சல் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு குணசேகரன் அவங்களோட தான் பேச போகிறோம். கிட்டத்தட்ட 19 புது ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த 19 புது ப்ராடக்ட்ஸ்க்கும் இனோவேட்டர் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட ஃபவுண்டிங் பிராண்டான டிசிபி, அதாவது தமிழ்நாடு பயோ சிமெண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராண்ட்லேருந்து பயோசெப்டிக் டேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது விதமான ஒரு விஷயத்த தமிழ்நாட்டுக்கு முதல் முறையாக கொண்டு வந்தது திரு குணசேகரன் அவர்கள் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பயோசெப்டிக் டேங்க்ல என்னைக்குமே நிரம்பாத அளவுக்கு வந்து ஒரு சிஸ்டமை கொண்டு வந்திருக்காரு. இந்த பயோசெப்டிக் டேங்கோட ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் என்ன, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத அவரோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த டிசிபி, அதாவது தமிழ்நாடு பயோ சிமெண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற இந்த விஷயத்த வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த ஃபீல்டுலே நீங்கள் தான் ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கீங்க. இன்னி வரைக்கும் கொடிக்கட்டு ஒரு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நிரம்பாத பயோசெப்டிக் டேங்க் அப்படின்றது என்னது சார்? இப்போ வந்து நம்ம வீடுல செப்டி டேங்க் கட்டுறோம் சார். நம்ம எவ்வளோ பெரிய டேங்காக கட்டினாலும் எவ்வளோ காஸ்ட்டில் கட்டினாலும் ஒரு 6 மந்த்லேயோ 1 இயர்லேயோ வண்டி வச்சு எடுக்கிற சூழ்நிலை வந்துடும். நம்மளுடைய செப்டிக் டேங்க்கில் வந்து அந்த பிரச்சனை கிடையாது. எப்போவுமே வண்டி வச்சு எடுக்க தேவையில்லை. நம்ம செப்டிக் டேங்க் பயன்படுத்துகிறவங்களுக்கு ஒரு 3 பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம செப்டிக் டேங்க் கட்டுற காஸ்ட்டை விட காஸ்ட் வைஸ் கம்மியாக வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து எவ்வளோ பெரிய செப்டிக் டேங்க் கட்டினாலும் ஒரு வண்டியை வச்சு எடுக்கிற சூழ்நிலை வரும். அது தேர்டு வந்து இடம் வேஸ்ட் ஆகாது. இது எப்போவுமே ஓப்பன் கிடையாது. ஒன் டைம் நம்ம கிரவுண்டில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த யூசேஜில் கொண்டு வந்துடலாம். இந்த 3 பாயிண்ட் இதில் வந்து மெயினான பாயிண்ட். அதை விட சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளும் அவலம் இதில் இல்லை. இதில் பயோசெப்டிக் டேங்க் அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வரீங்க. இந்த பயோசெப்டிக் டேங்க் அப்படின்றது என்னது? இப்போ சார், அந்த கழிவுகளை ஃபுல்லாக ஒரு கலெக்ஷன் டேங்கில் கலெக்ட் பண்ணி அதில் பயோ கிளீன்சருங்கிற நுண்ணுயிரி மூலம் அதை சுத்தமான தண்ணியாக மாற்றி அந்த சுத்தமான தண்ணியை கிரவுண்டில் உள்ள ஆக்சிஜன் ப்ளஸ் பூமியோட ஹீட்டு அதன் மூலமாக எவாபரேட் பண்ணுற எவாபரேட்டிங் சிஸ்டம் சார். ஸோ இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நேரமானது ரொம்ப ரொம்ப மிச்சமாகுது. நிறைய இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம், மாதத்துக்கு ஒரு தடவைலாம் வந்து செப்டிக் டேங்க் ஃபுல்லாகி வண்டி வச்சு எடுக்கிற சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் எவ்வளோ கம்மியாகுது? அண்ட் அட் த சேம் டைம் இந்த ப்ராடக்டோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள். இந்த ப்ராடக்டை பொறுத்தளவுல காஸ்ட் வைஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி செப்டிக் டேங்க் நிறைஞ்சிரும்ங்கிற டென்ஷன் கிடையாது. நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். அதனால வந்து துர்நாற்றம் இருக்காது. நம்ம செப்டிக் டேங்க் அந்த கழிவு வேஸ்ட்டுங்கிறதையே நம்ம டோட்டலாகவே மறந்துடலாம். நம்ம மைண்டில் இருந்தே போயிடும். அது போக எக்கனாமிக்காக காஸ்ட் வைஸ் சேவிங்ஸ். புரியுது. ஸோ முதல்ல இந்த பிராண்டை எப்போ ஆரம்பிச்சிங்க? இந்த விஷயத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற, அதாவது மேலை நாடுகளில் நிறைய நாடுகளில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த அடாப்டேஷன் வந்து இங்கே கொண்டு வரணும் அப்படின்ற ஐடியா எப்படி வந்தது உங்களுக்கு? நான் வந்து 19 ப்ராடக்ட்ஸ் வேர்ல்டுலேயே இல்லாத ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் சார்.
அதில் உள்ள ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் இது. இவ்வளோ ப்ராடக்ட்ஸில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தோணுச்சு. என்ன அப்படின்னா, நம்ம டைல்ஸ் அது நிறையா பண்ணுறோம், சமுதாயத்துக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணுங்கிற எனக்கு பட்டது வந்து இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு. அந்த வேஸ்ட் வந்து நம்ம கண்ணால் பார்க்கவே கூடாது, அதோட பாதிப்பு வரவே கூடாது அப்படின்னு ஒரு எய்ம் பண்ணி ஆரம்பிச்சது தான் பயோசெப்டிக் டேங்க்கு. இது வந்து ஒரு 10 இயர்ஸ் இருக்கும், ஒரு அப்ராக்சிமேட் 10 இயர்ஸ் இருக்கும். இதுவரை 10 இயர்ஸாக நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணி நிறையா சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். எந்த சைட்டும் ப்ராப்ளம் வந்து திருப்பி போய் ரீஒர்க் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பண்ணுறது இல்லை. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு. ஆரம்ப காலத்துல இது ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது, இல்லை தமிழ்நாட்டுக்கு இல்லை சென்னை மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு வரும்போது என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க சார்? ஒரு 1 இயர் நான் ஒரு டேங்க்கு கூட நான் வெளியே கொண்டு போக முடியல சார். எப்போவுமே நிரம்பாதுன்னு எப்படி நிரம்பாதுன்னு கேட்பாங்க. ஒரு இருக்கிற பொருளை வெளியே கொண்டு வர்றது ஈஸி, ஆனால் இல்லாத ஒரு பொருளை அறிமுகப்படுத்தி கொண்டு வர்றதுங்கிறது கஷ்டம். அந்த கஷ்டத்தை நான் ரொம்ப அனுபவப்பட்டேன். யாருமே எப்படி நிரம்பாதுன்னு கேட்பாங்க. நான் இதுக்கு பதிலாக கிணறு உரைய வச்சு இறக்கிட்டு போயிடுவேனே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா பிரச்சனை. ஒரு வருஷம் ஒன்று கூட பண்ண முடியல. அதுக்கு அடுத்து நான் ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்டை பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காட்டி அதை ப்ரூஃப் கொடுத்தேன் நம்முடைய கஸ்டமருக்கு. அதை பார்த்து தான் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக என்னுடைய சைட் இல்லாத ஊர் எதுவுமே கிடையாது. எல்லா ஊர்லேயும் என்னுடைய சைட் இருக்குது. என்னுடைய கஸ்டமருடைய ரெஃபரன்ஸ் தான் என்னோட பிஸ்னஸ். ஸோ நிறைய பேர் வந்து உங்களை தொடர்ந்து உங்ககிட்ட இருந்து நிறைய பேர் வந்து தனியாக போய் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. பட் ஆனால் இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் ஒன் ஆஃப் த பயனீராக இருக்கீங்க, ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கீங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் அப்பும் பார்த்துருப்பீங்க, டவுனும் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு இந்த இதோட ரிசப்ஷன் அப்படின்றது எப்படி இருக்குது சார்? சார், ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், காப்பி அடிக்கிறது ஈஸி. நிறையா டூப்ளிகேட் வந்துட்டாங்க சார். நிறையா டூப்ளிகேட் வந்துட்டாங்க, நிறையா ஃபெயிலியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னுடைய இதில் அட்வான்ஸாக போயிட்டே இருக்கேன். இன்றைக்கி மக்கள் நிறையா பேருக்கு டூப்ளிகேட் எது ஒரிஜினல் எதுன்னு தெரியல. என்னுடைய டேங்கோட எப்படி இருக்கோ அதே மாதிரி என்னுடைய இது பயோ கான்கிரீட்டு, இது வந்து பயோ டேங்க்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ரவுண்டாக பண்ணுனா பயோ டேங்க்குன்னு சொல்கிறாங்க, பண்ணி அதில் பெயிண்ட் அடிச்சிடுறாங்க என் பெயிண்ட் மாதிரி. டூப்ளிகேட் நிறையா இருக்காங்க. என் கூட தான் என்னோட கம்பெனி தான் சொல்கிறாங்க, என்னுடைய பார்ட்னர்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல, நிறையா டூப்ளிகேட்ஸ் வந்துட்டாங்க. ஆனால் என்னுடைய இது மட்டும் சக்ஸஸாக போயிட்டுருக்கு. அது போக அவங்க பண்ணுறது தொட்டி. என்னோட இது வந்து பயோ டேங்க்கு. நான் வந்து லைஃப் கேரண்டி கொடுக்குறேன், பில்டிங் லைஃப். பயோசெப்டி டேங்க் யாருமே கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. நான் கேரண்டி, நீங்கள் கேரண்டின்னு சொல்லுவாங்க. நான் கேரண்டி கார்டு தரேன், அவங்கள கேரண்டி கார்டு தர சொல்லுங்கள். அவங்களால முடியாது. ஸோ மிச்சவங்களுக்கும் உங்களோட பயோசெப்டிக் டேங்க்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது? என்னுடைய டேங்க் வந்து ஃபுல்லாக மெஷின் மேக்கிங் சார், ஃபுல்லாக இம்போர்ட்டட் மெஷின்ஸு. ஓகே. இப்போ அவங்க எல்லாருமே வந்து மோல்டு வச்சு நம்ம அந்த உரை போடுறது மாதிரி போடுறாங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்க. நம்ம செப்டி டேங்கில் பார்த்தோம்னாலே ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து உள்ளே அரிச்சிடும். அந்த மாதிரி தான் அது இருக்கும். நான் என்னுடைய டேங்க்கும் சரி, என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கும் சரி சேர்த்து வந்து லைஃப் கேரண்டின்னு தரேன். அது காரணம் என்னென்னா, என் இது மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் வந்ததுன்னா லைஃப் வர வந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. என்னுடைய ப்ராடக்ட் ப்ராப்ளமே வராது. வந்ததுன்னா அது என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நான் சரி பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த டேங்கோட ஒர்க்கிங் பிரின்சிபல், அதாவது இது எப்படி செயல்படுது அப்படின்ற நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பீங்க. ஆனால் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த கேள்வி வரும், எப்படி இது நிரம்பாமல் இருக்கும் அப்படின்னு. அதுக்கான சொல்கிறேன் சார். இப்போ இது வந்து ஒரு செப்டி டேங்க் செட்டு சார். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது 5.25 அடி ஹைட்டு, 3 அடி டயா உள்ள கலெக்ஷன் டேங்க். அடுத்தது 4 அடி ஹைட்டு உள்ள எவாப்ரேஷன் டேங்க். தேர்ட் வந்து 3 அடி ஹைட் உள்ள எவாப்ரேஷன் டேங்க். நம்மளுடைய வேஸ்ட் எல்லாமே வந்து கலெக்ஷன் டேங்கில் சேரும். இந்த கலெக்ஷன் டேங்கில் பயோ கிளீன்சர்னு மெட்டீரியல் போட்டிருப்பேன். அதுலேருந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகும், நல்ல பாக்டீரியா. அந்த பாக்டீரியா வர்ற கழிவு எல்லாத்தையும் காலி பண்ணி சுத்தமான தண்ணியாக மாற்றிடும். அந்த சுத்தமான தண்ணி ஓவர்ஃபுல் லைன் ஆகி எவாப்ரேஷன் டேங்க் வரும். எவாப்ரேஷன் டேங்க் வர்ற வாட்ரு கிரவுண்டில் உள்ள ஆக்சிஜன்னாலையும் பூமியோட ஹீட்டுனாலையும் எவாப்ரேட் ஆகிரும். இதை வந்து நிறையா பேர் கேள்வி கேட்பாங்க, அது எப்படி எவாப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது ஆகாதுன்னு நிறையா விளக்கம் கொடுப்பாங்க. இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்களே சொல்லுங்களேன். இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கோம், நல்ல வெயில் போடுது, காணல் நீர் வருது இல்லை? கண்டிப்பாக. அந்த காணல் நீர் என்ன? பூமிக்குள்ள உள்ள அந்த 5 அடி ஆக்சிஜன் லெவல்ல உள்ள வாட்டரை வந்து இழுத்து வெளியேற்றுறது தான் அந்த காணல் நீர்.
புரியுது. அது ஒன்னே உதாரணத்துக்கு போதும். அதை நான் கரெக்டா செய்யறேன். எல்லாமே இயற்கையை தான் பயன்படுத்துறேன். ஓகே. நான் கரெக்டா செய்யறேன். ம். சில பேருக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாது. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறத நான் கண்டுபிடிச்சது எனக்கு தான் தெரியும். புரியுது. என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஏன் டேங்கும் அப்படித்தான் அதே மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. புரியுது. ரவுண்டா இருக்கிறது எல்லாம் பயோ டேங்க் கிடையாது. ஸோ இதை முதல்ல நீங்க தான் கண்டுபிடிச்சிங்களா? நான் தான் சார் கண்டுபிடிச்சேன். அதுக்கான ரைட்ஸ் இந்த நான் மாதிரி 19 ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். ம். எனக்கு அப்போலாம் பேட்டன் ரைட்ஸ் வாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ம். என்னுடைய ஒர்க் ஃபுல்லாக புதுசாக கண்டுபிடிக்கணும், டிஃப்ரெண்ட்டு. இன்னைக்கு நான் பேட்டன் ரைட்ஸ் வாங்காம தான் நிறைய ப்ராடக்ட் இருக்கு எனக்கு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும்போது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கேட்குறது என்னன்னா, சார் எங்களோட வீட்டில் வந்து பண்ணி தருவீங்களா, எங்களோட வீட்டுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போது ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட், ஒரு 4 இல்லை 5 ஃபேமிலி இருக்காங்க, அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் பண்ண முடியுமா? இல்லை ஒரு தனி கொடுத்தணும் ஒரே ஒரு 1 BHK வீட்டுக்கு இருக்காங்க, அந்த மாதிரி பண்ண முடியுமா? ஸோ எந்த மாதிரியான ரேஞ்ச்க்கு வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? கண்டிப்பாக சார். நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருந்து பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு, பெரிய ஃபேக்ட்ரிஸு, ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ஸு, அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனி எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். நம்ம இப்போ ஒரு உதாரணம் வீடுகள்னு பார்த்தா நிறையா இருக்குது. நம்மளுக்கு வர்ற ரெஃபரன்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ். அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா காசா கிராண்ட் அப்பார்ட்மெண்ட்டு, அதில் வந்து ரிட்ஸுன்னு சொல்லிட்டு தாளம்பூரில் இருக்குது. 40 வீடு உள்ள அப்பார்ட்மெண்ட்டு. அவங்க வந்து ஒரு நாளைக்கு 3 லாரி தண்ணி எடுப்பாங்க, வேஸ்ட் வாட்டரை. நான் இப்போ பண்ணி எப்படியும் ஒரு 5 வருஷம் இருக்கும், எந்த வாட்டரும் எடுக்கிறது இல்லை. ஓகே. காசா கிராண்டோட ரிட்ஸ் அப்பார்ட்மெண்ட்டு 40 வீடு. புரியுது. அதே மாதிரி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கோல்டன் பே ரிசார்ட் கூவத்தூர், அந்த கூவத்தூரில் அதே மாதிரி 2-3 லாரி தண்ணி டெய்லி எடுப்பாங்க. அதுக்கு பண்ணியிருக்கேன். அதுலேருந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி இது வந்து அபார்ட்மெண்ட்டு, ஹோட்டல், ரிசார்ட்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னாக்க உதாரணத்துக்கு சொல்கிறேன், நிறையா ப்ராஜெக்ட் இருக்கு. இப்போ ஃபேக்ட்ரி லைனில் பார்த்தோம் அப்படின்னா ஐநாக்ஸ் ஏர் ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும், இந்தியா ஃபுல்லாக தெரியும். ஐநாக்ஸ் ஏர் ப்ராடக்ட்ஸில் ஸ்ரீபெரும்புதூர் சைட்டு, கேரளா சைட்டு எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன். அதில் தண்ணி எடுக்கிற இந்த வேஸ்ட் வாட்டர் ப்ராப்ளமே கிடையாது. அதே மாதிரி ஸ்கூல்ஸ் லைனில் பார்த்தோம்னா மதுரையில் பெரிய ஸ்கூல் COA ஸ்கூல், ஓகே, சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்கூலு. அந்த ஸ்கூல் ஃபுல்லாக நம்மளுடைய சிஸ்டம் தான். அதே மாதிரி சென்னையில் ஆல்பா ஸ்கூல், இது மாதிரி நிறையா ஸ்கூல்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறையா ஸ்கூல்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஹோட்டல்ஸ் பண்ணியிருக்கோம். நிறையா ப்ராஜெக்ட் இருக்குது சார். சின்னதுலேருந்து ஒரு வீட்டோட யூசேஜ்னு பார்த்தோம்னாக்க ஒரு நாளைக்கு 500 லிட்டரு இருக்கும். அந்த 500 லிட்டரில் இருந்து 5 லட்சம் லிட்டரு வர பெர் டேக்கு எவாபரேஷன் சிஸ்டம் கொடுத்து எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. எல்லாமே எங்களுடைய கஸ்டமர் எப்படி வர்றாங்கன்னா அவங்களுடைய ரெஃபரன்ஸில் தான் வர்றாங்க. ஸோ இப்போ ஒரு வீடு வந்து கட்ட போகிறாங்க, அதாவது ஆல்ரெடி கட்டின வீட்டில் நீங்கள் இப்போ பண்ணி கொடுக்குறதா சொன்னீங்க. இப்போ ஒரு வீடு புதுசாக கட்ட போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் பில்டர்ஸோட எப்படி நீங்கள் டைப் பண்ணி அண்ட் இதுக்கு வந்து அதிகமான அளவில் இடம் செலவழியுமா? இடம் செலவே ஆகாது சார். இதில் மெயின் அதுதான். ஒரு வீடு அப்படின்னாக்கா வாசலில் ஒரு 4 அடி இடம் விடுவோம். அந்த 4 அடி இடம் போதும். அதுவும் அந்த இடத்தையும் யூசேஜில் கொண்டு வந்துடலாம். நம்ம கிரவுண்டுக்குள்ளே வைக்கையில் மட்டும்தான் இடம் தேவை, வச்சதுக்கப்புறம் இடம் கிடையாது. அந்த இடம் யூசேஜில் வந்துடும். அது வந்து புது வீடு கட்டையில் தான் இது மெயின். ஸ்டார்டிங்லேருந்து இதை பண்ணி கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப ஃப்ரீ ஆயிரும். புரியுது. பழைய வீடுங்கிறது கூட அவங்க ரீகாஸ்ட் பண்ணி இடம் இருக்காது, இந்த பிரச்சனைலாம் வரும். புது வீடு தான் கரெக்டான சாய்ஸ். ஸோ இப்போ இந்த ப்ராசஸில் வந்து இங்கே ஒரு பாக்டீரியா போடுறதா சொன்னீங்க. ஸோ இந்த பாக்டீரியா வந்து நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு தடவை போடணும், அண்ட் இது வந்து ஒரு வகையில் மெயின்டெனன்ஸாக மாறுமா? இயர்லி ஒன்ஸ் போடுறது சார். அது ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 1000 ருபீஸுக்கு கீழே தான் வரும். இது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸே கிடையாது, வேறு எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. நம்ம டேங்கை பார்க்கவே முடியாது. நம்ம இன்ஸ்டால் பண்ணையில் பார்க்கறதானே தவிர்த்து நம்மளுடைய பில்டிங் லைஃப் முடிஞ்சு நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணால் மறுபடியும் நம்ம டேங்கை பார்க்கலாம். மற்றபடி நம்ம டேங்கை பார்க்குற வேலையே கிடையாது, எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இது எவ்வளோ காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? காஸ்ட் எஃபிஷியன்ட் பார்த்தோம்னாங்க ஒரு 8 பேர் உள்ள ஃபேமிலின்னு வச்சுங்களேன், பெரிய ஃபேமிலி. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், அக்யூரேட்டாக எனக்கு தெரியாது, ஒரு 75,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். ஓகே, அப்ராக்சிமேட்டு தான் இது.
ஓகே ஓகே. இடத்துக்கு ஏத்தாப்புல ஓகே. அவங்களுடைய யூசேஜுக்கு ஏத்தாப்புல இது மாறும். ஸோ இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றப்போ இப்போ நீங்க இதை மக்கள் கிட்ட சொல்லும் போது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அண்ட் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு? ஒரு செப்டிக் டேங்க் கட்டுறோம்னு வச்சுங்களேன் சார், ஒரு 5 பேர் உள்ள வீடு அப்படின்னாக்க நார்மலாக ஒரு செப்டிக் டேங்க் கட்டுவோம். கரெக்டாக அதுக்கு இந்த டேங்க் கட்டணும் அப்படின்னு அந்த முறைப்படி கட்டணும்னா ஒரு 1.5 lakhs வரும். நம்மளுடைய ப்ராஜெக்ட்னு பார்த்தோம்னா அதில் பாதி தான் வரும். எடுத்த உடனே அவங்களுக்கு காஸ்ட் சேவிங் வந்துடுது. அப்படிங்கிறப்ப காஸ்ட் வைஸ் கம்மி தான். மெயின்டெனன்ஸ் கிடையாது, செப்டி டேங்க் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னைக்கு செப்டி டேங்க் வண்டிக்காண்டியே ரோடு உள்ள இடத்துல வீடு கட்டுறாங்க, சின்ன சந்துக்குள்ளே கட்டுறது இல்லை. ஏன்னா செப்டி டேங்க் வண்டி வராது. இப்போ நம்ம இதை பொறுத்தாலும் அந்த பிரச்சனையே இல்லை. செப்டி டேங்க் வண்டியை தேட வேண்டிய அவசியமே கிடையாது. துர்நாற்றம் இருக்காது, கொசு வராது, ரொம்ப சுகாதாரமானது. இன்னைக்கு கவர்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க இன்னைக்கு இந்த சுகாதாரத்தை உருவாக்கணும், இந்த செப்டேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்காண்டி எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணி எவ்வளோ இது கவர்மெண்ட்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதை சிம்பிளாக முடிச்சு அவங்கவுங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது நம்ம சமுதாயத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நமக்கும் நம்ம பண்ணுற ஒரு நல்ல காரியம் சார். இதனால தான் இந்த இதுக்கு ஸ்டெப் எடுத்து இந்த ப்ராஜெக்டை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கையில் தான் எனக்கு டூப்ளிகேட்ஸ் வந்திருக்காங்க. இப்போ நிறைய பேர் சஸ்டைனபிலிட்டி அப்படின்ற, அதாவது நம்ம ஒரு விஷயத்த பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது நமக்கு தொலைநோக்கு பார்வையில் திருப்பி அதை ரீயூஸ் பண்ண முடியும், திருப்பி அதை வேற ஏதும் ஒரு வகையில் மாற்றி அதை நமக்கு பயன்படுத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு வேஸ்ட்டை கூட நம்ம விட வேண்டாம், வெளியே விட வேண்டாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் எல்லாரும் இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சோலார் பேனல், இப்போ எலக்ட்ரிசிட்டி வெஹிக்கிள்ஸ், கார்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இது சஸ்டைனபிலிட்டியை நோக்கி எவ்வளோ பெரிய ஒரு முடிவுன்னு நினைக்கிறீங்க? இதில் சார் இந்த செப்டி டேங்க் வேஸ்ட்டு அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம அடுத்த இதுக்கு யூஸ் பண்ணுற மனநிலையே நம்மளுக்கு வராது. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க தண்ணியை சுத்தப்படுத்தி கிணறுல விட்டுறலாம், அதில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சார் பிரயோஜனம் இருக்குது? எப்படி 100% பியூர் வாட்டராக மாற்றிடுவாங்க அப்படிங்கிறதுல ஏதாவது இருக்கா? அது நம்ம மைண்டு ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. அதுக்கு அந்த டவுட்டையும் கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த கழிவுகள் இருக்குல்ல, அந்த கழிவு அந்த பாக்டீரியாவோட ஃபுட்டு ஹியூமன் வேஸ்ட். அதில் உள்ள அந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக எடுத்துகிட்டு பியூர் வாட்டராக மாற்றி விடுது. அந்த தனி எவாபரேஷன் சிஸ்டம் கொடுத்துரும். எப்படி கொடுத்தாலும் அந்த வாட்டரை நம்ம கை வைக்க மாட்டோம். இது நம்மளுடைய ஹியூமன். ஸோ இப்போ இது லைஃப் டைம் கேரண்டி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறீங்க. இப்போ இது ஒன் டைம் இன்ஸ்டால் பண்ணால் லைஃப் டைம் கேரண்டி அப்படின்னு. ஸோ இப்போ என்ன மாதிரி, இப்போ சப்போஸிங்லி ஏதாவது பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் உடனே எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க? எங்களுக்கு அதுக்கு ஒரு டீமே தனியாக வச்சுருக்கோம் சார். நாங்கள் அதுக்கு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த இதில் இன்ஃபார்ம் பண்ணிட்டா தூரத்தை பொறுத்து ஒரு 3 daysக்குள்ளே அந்த சைட்டில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கிளியர் பண்ணி அந்த சைட்டில் எவ்வளோ யூசேஜுக்கு நம்ம டேங்க் போட்டிருக்கோமோ அதையும் தாண்டி வந்தால் மட்டும்தான் ப்ராப்ளம் வரும். மற்றபடி எந்த ப்ராப்ளம் வராது. அப்படி வந்தால் எதுவாக இருந்தாலும் நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இப்போ தமிழ்நாடு முழுக்க இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் இப்போ இதை நோக்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக சார், தமிழ்நாடு முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 300 பேர் இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மினிமம் 300 பேர். தமிழ்நாட்டிலே முதல் முறையாக அந்த பயோசெப்டிக் டேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்டை நீங்கள் தான் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ முதல் ப்ராஜெக்ட் எங்கே பண்ணீங்க அண்ட் இப்போ அதோட இது எப்படி இருக்குது ரிசப்ஷன்? ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஊரப்பாக்கம்ல பண்ணேன் சார். ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். நான் இப்போ பண்ணி ஒரு 10 வருஷம் இருக்கும். இதுவரை அந்த கஸ்டமர் எப்போ வேணாலும் எனக்கு போன வாரம் கூட கால் பண்ணி சார் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பயோகிளின்சர் வாங்கி அதில் போட்டிருக்கிறாரு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதுலேருந்து எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சைட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இந்த பயோ கிளென்சர் எப்படி வாங்குறது அண்ட் அட் த சேம் டைம் இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இதை திருப்பி வாங்கும்போது அது எப்படி உங்களை அணுகிறது? எங்களுக்கு ஒரு கால் பண்ணால் போதும் சார், நாங்கள் அனுப்பிச்சிடுறோம். அதை தவிர்த்து நாங்கள் ரீகால் பண்ணுவோம் கஸ்டமர் பண்ணி நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிடுவோம். நிறைய அந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை லைவாக நேராக காட்டுறேன். அப்போ நிறையா விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஓகே, புரியுது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 3 டேங்க் இருக்குது சார். எது என்ன டைப் ஆஃப் டேங்க் அண்ட் இது எங்கே பொருத்தப்படும் எக்ஸாக்டாக? சார் இந்த 3 டேங்கையும் கிரவுண்டில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறது. ஓகே, பூமிக்கு அடியில் வெளியே எதுவுமே இருக்காது. இது 5 அடி ஹைட் 3 அடி டயா உள்ள கலெக்ஷன் டேங்க். அந்த கழிவுகள் எல்லாமே இதுக்கு தான் வரும். இதுல தான் பயோ கிளீன்சர் வரும். அந்த பயோ கிளீன்சர் மூலமா அந்த கழிவுகளை நீக்கி சுத்தமான தண்ணியா மாத்துறது இந்த டேங்க்ல. இந்த டேங்க் அந்த டேங்க்ல இருந்து நம்மளுடைய
எவாபரேஷன் டேங்க், ஓகே இது டேங்க். ஓகே இந்த டேங்க் வந்து அந்த வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகி வரும். சரி வர்ற வாட்டர் இந்த 2 டேங்கும் கிரவுண்ட்ல உள்ள ஆக்சிஜன் பிளஸ் பூமியோட ஹீட் மூலமா ஓகே எவாபரேஷன் ஆகிற எவாபரேட்டிங் சிஸ்டம் சார் இந்த 2 ஓகே டேங்க். ஓகே இந்த 2 டேங்க் ஸோ இந்த இந்த 2 டேங்க்கும் ஓகே இந்த 2 டேங்க் இந்த 2 ஸோ ப்ராசஸா இது ரெண்டுமே எவாபரேஷன் டேங்க். ஓகே ஸோ இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அந்த பாக்டீரியா வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போடணும் அப்படின்னு ஸோ அது எப்படி போடுற மாதிரி இருக்கும்? நம்ம டாய்லெட்ல போட்டு தண்ணியை ஊத்தி விட்டாலே வந்துரும் சார். நார்மலா போட்டு அது சிங்க் பண்ணாலே போதும். ஒரு குச்சி குச்சி மாதிரி இருக்கும், ஓகே உள்ள போட்டு விட்டாலே வந்துரும். ஓகே 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 சூப்பர். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் வந்து எத்தனை நாளுக்கு வந்து நீடிக்கும்? அண்ட் அட் த சேம் டைம் இப்போ பெரிய வணிக வளாகங்கள், இப்போ கல்யாண மண்டபங்கள், ஹாஸ்பிட்டல், இப்போ கல்லூரிகள், பள்ளிகள் இந்த மாதிரியான இடங்கள்ல வைக்கும்போது ஹியூஜ் அமௌண்ட்ல இருக்கும். ஸோ இந்த ஹியூஜ் அமௌண்ட்ல நீங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கோம் சார். பெரிய ஃபேக்டரிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம்ல. ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்ங்கிறது அதிகபட்சம் ஹாஃப் டே ஒர்க். ஓகே இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ங்கிறது அதிகபட்சமா 3 நாள் ஒர்க், அவ்வளவுதான். அதுல முடிஞ்சிடும் டோட்டலாவே. ஓகே ஸோ இப்போ பெரிய இடத்துக்கு பண்றீங்க அப்படின்னப்போ இந்த டேங்க் சைஸும் பெருசாகும்? இல்ல சார், கவுண்டிங் மாறும். ஓகே இது எவாபரேஷன் சிஸ்டம் கிரவுண்ட் உள்ள ஆக்சிஜன் பிரஷர் லெவல்ல எடுக்கிறது. அப்ப சைஸை மாத்தணும்னா அந்த இது வேற மாதிரி ஒர்க்கிங் மாறிடும், ப்ராசஸ் மாறிடும். அதனால கவுண்டிங் தான் மாறும். இப்போ 4 பேர் இல்ல 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கும் இதே தொட்டி தான், இதே இது சிஸ்டம் வந்து தான்? 8 பேர் வரை யூஸ் பண்ணலாம் சார். ஓகே 8 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆமா, 8 பேர் உள்ளதுன்னா பெரிய செப்டி டேங்க் கட்டணும். இப்ப நம்ம இதுக்கு வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னாலே இதுதான் 8 பேர் வரை யூஸ் பண்ணலாம், பிரச்சனை. இதுக்கு பயோசெப்டிக் டேங்க் அப்படின்னு ஏன் பேர் வைக்கப்பட்டிருக்கு சார்? இல்ல சார், பயோ இயற்கையில பண்றது, பயோ நுண்ணுயிரி மூலமா, இயற்கை நுண்ணுயிரி மூலமா அதை சுத்தப்படுத்தி அதை வந்து இயற்கை மூலமா தான் எவாபரேஷன் சிஸ்டம் கொடுக்குறோம். நம்ம ஆக்சிஜனை உருவாக்கல, நம்ம இயற்கையை பயன்படுத்துறோம். அதனால பயோ செப்டி டேங்க் வாட்டர் பண்றதுனால பயோ செப்டி டேங்க். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி சார். என்னோட கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு, உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு. சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ.